இன்சூரன்ஸ் கம்பெனினாவே கொள்ள லாபத்துலாம் ஓடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஐபிஓக்காக வராங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 10லேருந்து 13 வரைக்கும் லிஸ்ட் ஆகுறாங்க. கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் ஐபிஓ. இவங்களோட பிரைஸ் பேண்ட்னு பார்த்தோம்னா 100லேருந்து 106 ரூபா, லாட் சைஸ் 140, 15,000 ரூபாய் இருந்தாலே போதும் ஒரு ஐபிஓக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா கடந்த வருஷத்துல ஒரு 3% ரெவன்யூ கொஞ்சம் டிராப் ஆயிருக்கு. மற்றபடி வேல்யூவேஷன் பார்த்தா இருக்கிற பியர் கம்பேரிசன் பண்ணி பார்த்தா நல்லாவே இருக்காங்க டீசெண்டா. ஏன்னா இந்த பிரைஸ் பேண்ட்ல வேற எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் ட்ரேட் ஆகல. இது ஒரு ஐபிஓவா அப்படின்னு பார்த்தா முழுக்க இது ஒரு ஆஃபர் ஃபார் சேல் OFS 2517 கோடியை விற்க வராங்க 3 பேர் சேர்ந்து. கனரா பேங்க், ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ், ஏஷியா பசிபிக், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த ஷேர்ஸை விற்க வராங்க. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 8% கீழே இருக்கு. ரிட்டர்ன்ஸோட எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. அடுத்தது நெட்வொர்க்கும் ரிசர்வும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்டாக ஸ்டேபிளாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். இது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் 5 பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸும் 5 நெகட்டிவ் ஃபேக்டர்ஸும் போட்டிருக்கேன். டீட்டெயிலாக இருக்கும், படிச்சு பாருங்க கண்டிப்பாக. லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக அப்ளை பண்ண போறீங்கன்னா இதை இப்போ அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகி கடைசி நாள் அக்டோபர் 13 தான் தெரியும். சப்போஸ் அக்டோபர் 13 அன்னைக்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சுன்னு சொன்னா லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னு சொன்னா லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக எதிர்பார்க்கறவங்க இதை அவாய்ட் பண்ணலாம். லாங் டர்ம் 3 to 5 இயர்ஸ் ஹரிசோன்ல இது ஒரு நல்ல growth கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.